போட்டு போட்டு ஆம்பளை எனக்கு தெரியாது அரிசி வித்த வலை போட்டு போட்டு ஆம்பளை எனக்கு தெரியாத அரிசி வித்த வியாபாரிங்க போட்டு போட்டு அத பூரண பொருளை போட்டு போட்டு அத பொண்டாடிக்கு தெரியாது புலி வித்த வியாபாரிய போட்டு போட்டு பூரண பொருளை போட்டு போட்டு பொண்டாடி தெரியாத புலி வித்த வியாபாரியா போட்டு எப்படி வந்தாரு அத சட்டை பாம்பை கட்டால் சாகு வர டிப்பு பாம்பை கட்டால் சாகு வரையா டிப்பு அத பள்ளியில அந்த கேவிய பட்டாளி திக்க சொல்லுங்க ஆனா ஊமை பொண்ணை பார்த்தா நோயா குமாரு பொண்ணை பார்த்தா அட வாயாடி பொண்ணை பார்த்தா சத்தியமா அடி வாயாடி பொண்ணை பார்த்தா யான் கையெடுத்து யான் தூத்த முடி நானே அட அட்டை போட்டா மார்க்கண்டா எங்கடா நல்ல மரம் கட்டி செத்துறானடா இங்க இந்த பக்கம் ஓடியாந்தமா ஐயா 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 உன்னுடைய மாமாவட்டை ஆமா பார்த்த மாட்டுக்கு ஆமா ஆமா ஐயா என்னுடைய பழைய மண்ணில் எங்க வியாபாரம் போட்டு வர ஐயா எங்க வியாபாரம் போட்டு வர ஐயா ஓட 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 கம்மந்தார காக்காத்து தண்ணியில போட மட 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 மடன்னு என்றானா தீரா தீரா இன்னொரு மச்சாவோ வேலை வச்சா யாரோ ஒருத்த ஓடா எப்ப அவனை பார்த்தா சுருகாட்டுக்கு சூனி வைக்கிற மாதிரி இருக்குது கரகாரனை சுத்தனா கேட்டு கேள்வி இல்லாம ஈர்த்து போட்டு அடிச்சான் என்ன பார்த்தா புதிய மந்திரியா தெரிதான் என் பழைய மந்திரி எங்கன்னு ஒன்ன கேக்குறான்டா கம்மியாட்டி அவன் என்ன உடமாட்டான் போறது அவன் என்ன உடமாட்டான் போறது எனக்கு என்ன கட்ட காலம்
பெட்ல இருந்து குளுகாசி பாட்டில் புடுங்கிற மாதிரி ஆயிடும். மயில் இருக்கிற மச்சான் என்ன கூப்பிட்டா ஒன்னா கூப்பிட்டா மகாராஜா மகாராஜா ஐயா மகாராஜா மகாராஜா ஓ பூத்தி மந்திரி ஓ புத்தி மந்திரி ஓ புத்தி மந்திரி ஆமா இங்கிருந்து திருவண்ணாமலை சென்று ஆமா அங்க தாசி தெருவிலே தெருவிலே அதாவது தேவட விட்டு ஜாலியாக சொல்லு போ ஐயா மகாராஜா அவன் அங்க இருந்து திருவண்ணாமலை சென்று காசி வீட்டுல கண்ணாந்தி வச்சு லவ் மேல லவ் பண்றான். பண்ணக்கூடாது ஐயா மேல அடிக்கிறதா ஆமா எனக்கு அது பண்ணது ராஜா ஆமா ஐயா ஆமா அங்கிருந்து இங்க வாரு. ஆமா சொல்லக்கூடிய ஆளு ஐயா இங்க நாங்க போறியா அங்க இருந்து இங்க வரையா எந்த கம்மியாடி சொன்னான்னு கேக்குறான். அங்க செத்து போன கம்பெனி தான் சொல்லு போ செத்து போன கம்மியாடி ஆமா என்ன அடிப்பான்னு நினைக்கிறேன். என்ன ஐயா நினைக்கிறியா? ஐயா ஒண்ணு ஐயா ஏய் எத்தவன் நான் சொல்றான் இல்ல சத்தியமா நான் தான் சொல்றேன். சொல்லாமா சொல்லக்கூடாது ஐயா சொல்லாமா சொல்லக்கூடாது. ஏய் அப்படி என்ன பாரு ஐயா ஐயா அவட கையோட கூட்டா கூட்டா வர ஐயா கூட்டா அவன் கூப்பிட்டு அவன் செத்து போன சொல்லு போ ஐயா அவன் கத்திட்டான் ஐயா செத்து இருந்தாலும் ஆமா செத்த இடத்துல என்ன இருக்கும் பாடி இருக்கும் பாடி போட்டு வா கேவரம் மச்சான் என்ன மச்சான் அவன் செத்து போனாலும் உன்னை விட மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாடி கேக்குறான் நான் பாடி போட மாட்டேனா டெட் பாடி கேக்குறான்டா. டேய் வந்தியா ஆமா நான் கமிட்டி உள்ள போறேன் நான் பாத்துக்கறேன் கைப்படியா ஆ வாராயோ தோயே ஐயா மகன்தான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் நீங்க சாப்பிட வாருங்களா நீங்க சாப்பிட வாருங்களா இல்ல வந்து சாப்பிட்டு போறீங்களா இப்பேற்பட்ட சபை முன்பதாக யார் லைட் மாற 2 கிலோமீட்டர் 2 அப்படி இல்லாமல் இந்த சபை முன்பதாக நான் வந்தாரு என் ஆறு என் பேரு எங்க அப்பா எங்க அம்மா என்ன வந்து கேட்டியா யார் மாமா பைத்துக்காரன் ஐயா நான் சொல்ல ஐயா சிலை மணிக்கு ஐயா தெரியாது தெரியாத பைத்துக்காரன் அங்க பாருங்க
சந்திர குலத்துல வந்து ஆமா சுந்தர துர்யா தம்பி அம்மா இடங்களுக்குள்ள ஏன் அவர் சந்தில கொல்ல மாட்டாரு சந்திர குலத்துல வந்து அவன் தோத்து வேணா அடிப்பான கம்னாரடி சந்திர குலத்துல வந்த அந்த சுந்தர துர்யா தம்பி ஆமா துரியானந்த தம்பி கம்னாட்டியா ஐயா நான் சொல்ல ஐயா கடவுளே சுந்தர தர்ம தம்பி சுந்தர தர்ம தம்பி ஆமா இவதான் பேனசாலை வேணஜல வாங்கி கொடுங்க ஏய் இமாஜானே இமாஜானே அது மட்டும் தெரியும் ஏய் எனக்கு எத்தனை அப்பா தெரியுமா ஓ ஒரு எத்தனை அப்பா 3 அப்பா ஐயா அப்ப உங்க அம்மா அத்தனை பேர் வச்சிருந்தாரா நான் நம்பர் கொடுக்கல பரிசுத்த ஆமென் பேரால அலையாடுயா ஏய் எனக்கு 3 அப்பா ஐயா 3 அப்பா யாரா தெரியுமா யாரு என் பெரிய தந்தை வேறக்கூடிய பேரக்குடியே திருவிழாவில் மகாராஜா உண்டு ஆமா ஐயா என்னுடைய தந்தையாவில் வேறக்கூடிய ஆண்டு மன்னர் உண்டு எனக்கு சிறிய தந்தையாவில் வேறக்கூடிய வீரர் ஓ விருதாளர் எத்தனை பேர் மொத்தம் 3 ஆச்சு 3 தந்தை என்னோட சேர்த்து 4 சும்மா ஒரு பேச்சு ஏய் அந்த ஆயசம் சொல்லிட்டு ஏ சொல்ல கேள்வியா ஏய் ஆண்டு மகாராஜனுக்கும் காண்டு மகாராஜா புத்தி மாத்ரா தேவிக்கும் புத்தி மாத்திரா இந்த பிள்ளைகளும் நாங்க ஐவர் ராஜாக்கள் இருந்தோம் காண்டு மகாராஜருக்கும் புத்தி மாத்திரா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளோ 5 ராஜாக்கள் யாரா தெரியுமா யாரு ஏய் பொறுமை குணம் அடுத்த ஏங்க பாரா ஐயா என்னதான் உனக்கு வேணும் உனக்கு 2 வேணுமா வணக்கம் ஐயா சொல்லுங்கப்பா நான் பனங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன் தென்னங்கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன் ஆலப்பழ கல்லு கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த 5 ராஜாக்கள்னு சொல்றீங்களே அந்த கல்லு எந்த கல்ல விற்கும் கொடுக்குற மாதிரி ஐவர் ராஜாக்கள் புரிஞ்சுக்கையா புரிஞ்சுக்கையா ஐசே ஏய் ஐயா ஐவர் ராஜாக்கள் இருந்தோம் ஆமா யாரா தெரியுமா யாரு பொறுமை குணமடைத்து தர்மர் ஒன்று தர்மருக்கு ஏழியோர் என்னுடைய நாயமதுமே பீமாச்சானே உன் கம்பெனில ஒருத்தவங்க உருப்படியா வைக்க மாட்டியா ஒருத்தன் கரும்பு வெட்டுறவன் ஒருத்தன் கிணறு வெட்டுறவன் ஒருத்தன் வண்டி வெட்டுறவன் ஒருத்தன் கிணறு வெட்டுறவன் என்ன பார்த்து கருவி ஆமா இன்னும் பொடுவா உடனே புரிகிறது அலையாடுயா நான் போற கம்பெனில நானே அலங்க பண்ணுவேன் ஏய் அப்படி இருந்த பாஜு கொண்டு வர கட்டி போச்சு மகாராஜா ஐவர் ராஜாக்கள் சொன்னமே ஐயா இருவருக்கு முந்தி இருவருக்கு பிந்தி பிந்தி. ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனர் ஒன்று என் சிறிய தாயால் கேட்கக்கூடிய இந்த மாசிலா தேவிக்கு இருந்த பிள்ளைகள் இல்லைங்களோ அகிலான் சகாதேவன் லகுல சகாதேவர்கள் லகுல சகாதேவர்கள் நகுலன் ஆமா ஆமா லகுலன் கிடையாது நகுலன் ஆமா நான் நகுலன் 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 சகாதேவன் சகாதேவன் இரண்டு பிள்ளைகள் மொத்தம் நாங்க 5 பேர் எனக்கு பெரியப்பா பிள்ளையாக இருக்கக்கூடிய திருதராட்சி மன்னனுக்கும் காந்தாரி என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்கும் அவர்கள் பிறந்த பிள்ளைகளோ 100 பேர் 100 பேரா ஆமா சாத்தியமாமா ஆமாண்டா உங்க பெரிய பசங்களா ஆமா உங்க பெரியம்மா வயிற்றுல வயிறு தான் வச்சுக்கிறாளா இல்ல உள்ள பேக்கிற மிஷின் கிச்சன் வச்சுக்கிறாளா அந்த பேர் சொல்லாம என் பெரியம்மாவா அப்படி இருந்த பாரு துரியார் முதல் விகடன் வரை அவங்க ஒரு 100 பேர் நாங்க ஒரு 5 பேர் மொத்தம் 105 பேர் 105 பேர் ஆமா. சிறு வயதிலே ஐயா என்ன செய்தோம் என்ன? சிறு வயதில் இருந்து எங்களுக்கு அவங்களுக்கு பகடா ஐயா உங்களுக்கு ஒரு பகை ஒரு நாள் தினத்திலே வனவேடிக்கை பார்ப்பதற்கு சென்றோம் வந்தா வேடிக்கை பார்க்கறதுக்கு போறீங்க ஆமா பூ பேசுறாங்க பாரா பாரு என்னதான் பேசுறாங்க சொல்லு என்னதான் பேசுறாங்க அது கூட வாட்டமாக திரும்பி பேசுகிறாங்க பேச வந்தா என்ன பண்றான் என்ன பேசுறான் அதுக்கு தகுந்த மாதிரி நீ பார்க்கணும் ஏங்க சும்மா ஷாட்டி எல்லாம் அடிச்சுட்டு பார்த்துட்டு மீதி எல்லாம் திரும்பி பேசுங்க அந்த அது ஓய்வு பிரகாஷ் வரலையா அதான் அப்படி இருந்த மாதிரி ஐயா சிறு வயதிலேயே நாங்க 105 பேரும் எங்க சென்றோம் வனவேடிக்கை பார்ப்பதற்கு சென்றோம். அப்படி வனவேடிக்கை பார்ப்பதற்கு செல்லும்போது பிரித்ததோ உருவம் கருப்பு நிறமடித்த மதம் பிடித்த ஒரு யானை ஒன்று வந்தது ஒரு யானை வருகுது ஆமா அந்த யானைக்கு வரும் தருவாயிலே ஐயா அந்த யானை பார்த்து 104 பேரும்
104 பேரும் ஐந்து கொண்டு அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு சென்றார்கள். அரண்மனைக்கு சென்று அண்ணா பீமா, தம்பி பீமா, வந்து விடு. அந்த மதம் எடுத்த யானையாகப்பட்டது உன்னை கொன்றுவிடும், உன்னை நச்சுக்கு ஒரே ஆட்சி அப்படி சாணியாக்கி விடும் அப்படி என்று தெரிவித்தார்கள். அப்படி தெரிவிக்கும் நேரத்தில் நான் சும்மா ஆளா விடுமா தெரியுமா? அந்த யானை வந்தது. யானை வந்து ஒரு தருவாயிலே அந்த ரோட்டை அப்படியே குறுக்குப்படுத்தான். ஆமாடா, குறுக்கப்படுத்தான். அந்த யானை 2 காலை வச்சு இப்படி தாவிச்சு பாரு. திடீர்னு எழுந்து அந்த பிள்ளைங்களை பிடிச்சு ஒரு அடி அச்சு பாரு. அந்த யானை ஆமா, ஒரு அடி அச்சு பாரு. இந்த அஸ்தினாபுரம் இருக்குது 66 வீதி. ஒரு வீதிக்கு வந்து 66 வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் வீடு. இந்த 60 லட்சம் வீட்டுக்கும் ஒரு கால் கிலோ கறி போகும் தண்டபையா. நான் அடிச்சு அடி அந்த யானையா அம்மா கறி போகும் அந்த 66 வீட்டுக்கும் 60 லட்சம் வீட்டுக்கும். அப்படி விழுந்தவர்களே பார்த்தான் துரியோதனன். இவன் சிறு வயதிலேயே ஒரு கிருமியாக இருக்கிறானே, இவன் வரும் காலத்திலே இந்த நாட்டை அப்படி சொல்லி இப்பதான் யானை சாவடிக்கிறானே, நாளைக்கு நாட்டை கேட்டு நம்மளும் சாவடிப்பான், நம்மள சாவடிச்சு விடுவான் அப்படி என்று தெரிவித்தா. அவன் மனதிலே எண்ணி இவனை எப்படியாவது சாவடிக்க வேண்டும் பல சூழ்ச்சியை செய்தான். என்னென்ன செய்த தெரியுமா? சாப்பாடு அந்த சாப்பாட்டுல அந்த சாப்பாட்டுல விஷயம் உடனே கல்லங்க விடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டீங்க. சாப்பிட்ட உடனே சாப்பிட்ட உடனே மயக்கம் தலைக்கு ஏறி என்னை எங்க கட்டுப்படி பிடுங்கி என்னை கட்டி அந்த கங்கை கடலை தூக்கி வீசினார்கள். வீசிய உடனே ஐயா தாமரை இருக்கு பத்தியா, அந்த தாமரை தண்டின் வழியா எங்க சென்று நாகலாக சென்று நாகலாவுக்கு போறதுக்கு தண்டு வழியில அந்த தாமரை தண்டு வழியால நாகலாக சென்று அங்க இருந்த நாகலாம் பார்த்தது. ஏதோ ஒரு ராட்சசி வருகிறது, ஏதோ ஒரு பேய் பிசாசு ராட்சசி வருகிறது, இதை கழிக்க வேண்டும், இதை புசிக்க வேண்டும் அப்படி என்று அந்த நாகம் அனைத்து வழி வந்து என்னை கடித்தது. கடித்த உடனே ஐயா ஏற்கனவே விஷம் விட்டாம அது ஒரு விஷயம், இந்த நாகபாம்பு வந்து கடிச்சது பாரு இது ஒரு விஷயம், ஏன் உலக வட்டது எப்படி ஆகிவிட்டது? எப்படி கருத்த நிறம் பெருத்து உருவம் ஐயா கண்ணம் நிறைய ஆகிவிட்டது. பார்த்தார் இதை விட்டால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்று நாகராஜன் சென்று ஐயா ஒரு உருவமாகப்பட்டது நாங்க தீண்டிய பொழுதும் அது வர பெரிதாக ஆகிடி கொண்டு இருக்கிறது, இது ஒண்ணும் அழிய போகவில்லை அப்படி என்று தெரிவித்தார். தெரிவிக்கும் நேரத்திலே பேசுங்க என்ன பேசுங்க சரி விடு. அப்படி எந்த வழியிலும் நாகலோகம் சென்று நாகக்கண்ணி திருமணம் செய்வதற்கு என்னை விரும்பினார்கள். நான் பார்த்தேன் ஐயா மகாராஜா இந்த உன்னுடைய மகளுக்கு நாகக்கண்ணிக்கு ஏற்ற கணவர் தம்பி யாரு? அர்ஜுனன். அவன் வருவான், அவனை திருமணத்தை செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று உண்ணுகின்ற உணவிலே சித்த வைத்தார், படுக்கின்ற வாயிலே தாமுகளை விட்டார், நடக்கின்ற வழியிலே குளிக்கின்ற குளத்திலே கூறு விசை நட்டினார். அதாவது அரக்கு மலையை கட்டினார். அரக்கு என்றால் நெருப்புக்கு விரோதமாக நெருப்பு பெட்ரோல். ஆமா, அரக்கு மலை கட்டி குடிக்கிற செய்தி ஐயா கனக திருப்பியார் அரக்கு மலையை கட்டினார்கள். விதுராழ்வான் ஒழித்தலே இந்த அரக்கு மலையில் இருந்து தப்பித்து இடும்பாவனை சென்று இடும்பியா திருமணம் செய்து இடுமடை மடித்து அழகாக புள்ள திருமணம் மடித்து ஒரு ஆண் பிள்ளை அழகான பிள்ளை பெற்று யார் உன் புள்ளவா சொல்லுவா
அவங்களுக்கு கூட சொல்றா என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுற மாதிரி பேசுறேன். மகாராஜா மகாராஜா நீ அங்கே நின்று மகாராஜா ஏய் இதுமுறை மடித்து ஆமா. மும்முளக்கண்ணி திருமணம் செய்து மும்முளக்கண்ணிக்கு என் பேர் தெரியுமா மும்முளக்கண்ணி ஆமா உங்களுக்கு என்ன ஏய், அவளுக்கு 3 சனம் மூணு சனமா என்ன என்ன மச்சானவா ஏன் மச்சான் சனனா என்ன சனனவா ஆடு மகரங்கள இவன் தான் ஜனம் ஏய் இதுடா அவன் என்னது ஏதோ சனம் சொல்றாங்க சனியா ஏய் ஆமா ஐயா அப்படி இருந்த போதும் கண்டிப்பா. அவளை திருமணம் செய்து செய்து ஆமா அருமையான கடவுளத்திலே பிறந்த குழந்தை ஆமா. பேசியது என் மகன் கடவுர்கஜன் ஆமா 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 ஆ, ஆ. வேறு யார் தெரியுமா ஆமா ஐயா வேதிவியாசன். வேதிவியாசன். 2 பிள்ளைகள் ஆமா. பேசினார்கள் பேசினார்கள். அப்படி இருந்த போதிலும் ஆமா. ஐயோ ஆ. அங்கிருந்து எங்க சென்றோம் எங்க? மும்மத்தி மங்கலம் சென்றோம் மும்மத்தி மங்கலம். மும்மத்தி சென்று ஆ. பக்காசுரை வெடித்து மறிக்க. அவர்களுக்கு ஆமா எந்த ஒரு அழிவு இல்லாமல் ஆமா ஐயா. மும்மத்தி மங்கலம் காத்து வந்தோம் கண்டிப்பாக. அதோட விட்டமா பாஞ்சாலம் சென்று மரியாதையுள்ள வளைத்து வளைத்து. பாஞ்சால திருமணம் செய்தால் ஆமா. என்னுடைய தம்பி அர்ஜுனன் அர்ஜுனன் ஏய் போய் நாடு கட்டும் ஆமா. நாடு கொடுக்க மறுத்தார்கள் ஆமா. கோட்டாம்பக முடித்த ஆ. உருவ முடிவை ஆமா. நாடு கேட்பது ஆமா. நான் தருவதா தருவதா. அப்படி என்று துரியோதனன் கேட்ட பிரகாரம் கேட்ட பிரகாரம். என் மாமாவில் இருக்கக்கூடிய ஆமா. இந்த மோ நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி அனுப்பி. நாடு கட்டும் ஆமா. நாடு கொடுக்க மறுத்தார்கள் ஆமா. 10 ஆ. ஒரு 8 எத்தினி 18. ஆமா ஆமா. சண்டை நியமித்து நியமித்து. ஐயா ஆ. இந்த 18 நாளையும் ஆ. சும்மா தும்சம் செய்து விட்டேன் ஆமா ஐயா நானும் என் தம்பியும் ஆமா இந்த 100 பெரியப்பா பிள்ளையாருங்கக்கூடிய ஆமா. 100 பேரையும் ஆ. என் கதையால் அடித்து அடித்து. ஒருவரையும் மாண்டி அனைவரும் மாண்டி வா விட்டார்கள் நீங்க கதை எடுத்தீங்க உங்க தம்பி வெளில எடுத்தாரு ஆமா ஆ, ஆ. அப்படி இருந்த போதிலும் ஆமா. ஏய், ஆ. இந்த அஸ்தி நகரிலே அஸ்திராபுரத்திலே ஆமா ஐயா. என் அண்ணனா விளங்கக்கூடிய ஆ. தர்மராஜ் அமர்ந்து ஆமா. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆட்சி செய்து வருகிறார் ஆட்சி செய்து வருகிறார் ஆமா ஐயா. அப்படி இருந்த போதிலும் ஆ. இன்ற தினத்திலே ஆமா. யார் அழைப்பு அண்ணா அழைப்பு அண்ணனா அழைப்பு ஆமா. ஏய் ஆ. இவரை சேர்ந்த ஆமா என்ன சாமி முருகசாமி முருகப்பெருமானுடைய பாத்திருக்கும் ஆ. இவரை சேர்ந்த தலைவர் கவுன்சிலர் வார்டு விழா குழுவினர் ஆமா. அவருடைய பாத்திருக்கும் ஆ. மற்றும் கம்பெனி இருக்குது ஆமா யாரு அம்மன் ஐயனப்ப நாடக சபா ஆமா. நாடக ஆசிரியர்கள் விளங்கக்கூடிய ஆமா. கோடைகிரி மிருதக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி சிவபிரகாச அண்ணனுடைய பாத்திருக்கும் பாதத்திற்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய ஆமா. ராமராஜா அண்ணனுடைய பாத்திருக்கும் பாதத்திற்கும். அகடே வெங்கட ஆயுள் பபர் ஆமா. உன்னுடைய பாத்திருக்கும் பாதத்திற்கும். சித்தாமுறை சேர்ந்த பப்பு நானுங்க அவனுங்க ஆ, சித்தாமுறை சேர்ந்த சேர்ந்த கண்ணன் நாடகாசிரியர் பாதத்திற்கும் ஆமா. மற்றும் ஆ. அகடே வெங்கட ராயல் பபர் ஆ. ஜீவா உன்னுடைய பாத்திருக்கும் பாத்திருக்கும். ஒன்றும் தெரியாதவன் ஆமா. சின்னஞ்சிறு பலகன் ஒரு கோடி வணக்கம் வணக்கம். இன்றைய தினத்தில் ஆ. எங்க அண்ணன் அழைப்பு ஆமா. நான் தனிமையாக செல்லக்கூடாது செல்லக்கூடாது. என் மனைவி ஆமா. உம்மலக்கண் இருந்தால் ஆ. அடித்தோரியா அகாதபடி என்னவென்றால் அதோ வீமன் மும்மலக்கணி ஐக்கம் போல கண்டிதற்கார்
மாமியார் வீட்டுக்கு மருமகன் போறோம் செய்தியை சொல்றேன் கேளு. அண்ணே. அதோட விளக்கம் என்ன? விளக்கம் கேக்குறேன். ஆ, ஏன் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஆ, அந்த 3 வருஷத்துல ஆ. இப்படி ஒரு கல்யாணம் பண்ணி இல்ல கேடா வாய் முடிச்சோடா. திருமணம் செய்து 3 வருடமாக இருந்தது. இப்ப நீ ஒரு கல்யாணம் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆஹா. மாமியார் வீட்டுக்கு எத்தனை நாள் கழிச்சு மறுபடியும் போவேன்?
மறு உணவு போவாங்க. நம்ம தாலி கட்டின உடனே மறு உணவு போவாங்க. ஆனா அந்த நான் ஒரு நாள் கழிச்சு போல, 2 நாள் கழிச்சு போல, ஒரு வாரம் கழிச்சு போல, 3 வருஷம் வச்சு மாமியா வீட்டு பக்கமே போல. திரும்பி பார்க்கல. அவங்களாம் ஒரு மேலே பேசுறாங்க. என்னன்னு மாமியா வீட்டுக்கே போக மாட்டான் அப்படி சொன்ன என்ன எனக்கு வந்துச்சு பாரு கோவம். பொட்டு மாதிரி அப்படியே வந்துச்சு பாரு கோவம். என்ன அப்படியே நேரா போயிருப்பேன். என் மாமியா விட்டு போயிருப்பேன். என்ன 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, மாலை கண்ணு என்ன எனக்கு. ஓஹோ, 2 கண்ணா நான் கண்ணு தெரியாது. பகல் வரைக்கும் நடப்பேன். இருட்டு போச்சுன்னா கீழே வந்து போடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. எப்படி இருட்டுல போனாலும் கீழே போயும். ஆமா, பகல் வரைக்கும் நடப்போம். எங்க இருட்டுதோ அங்கே படுப்போம். ஐயா 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 உள்ள பின்னாடி பட்ஜெட் வச்சுக்கிறீங்க. ஒரே அந்த கட்டப்படியா வர சரி, பகல்ல பொழுது வரைக்கும் நடப்போம். பகல வரைக்கும் நடப்போம். பொழுது போனா அந்த இடத்துல தங்கி அங்கே படுப்போம். சத்தியமா 1 மணி நேரம் போற ஊருக்கு 3 மாசமா போயினுக்கிறேன். நந்துக்கிறேன். என் மாமியா ஊருக்கு கால் வைக்கிற நேரம் ஏன்னா இருட்டு போயிடுச்சேன்னா கண்ணு தெரியல. என் மாமியா விட்டு மாடு மட்டும் மிஷின் தோட்டத்துல கட்டிக்குது. என் கண்ணுக்கு அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. சாயந்தரம் பகல்ல கட்டின மாடு மேய்ஞ்சிட்டு பிறகு சாயந்தரமா எங்க போவோம்? வீட்டுக்கு தான் போவான். எப்படி இருந்தாலும் என் மாமியா வீட்டு கொட்டாய்க்கு போயிடும். என்ன பண்ண அந்த கையில பிடிச்சேன். எப்படி இருந்தாலும் மாடு வீட்டுல போய் விட்டுரும் அப்படின்னு கைத்த பிடிச்சேன். என்ன விட்டா சூத்து மேல பீனு பாக்கல, கல்லுன்னு பாக்கல, தர 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 போகுது. தர 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 ஈத்துட்டு போகுது. என் மாமியா விட்டு போய் கொட்டாயில போய் விட்டுச்சு. என்ன அந்த கொட்டாயில விட்டுச்சு பாரு. என்ன அங்கதான் ஒரு கொடுமை. என்ன கொடுமை? மருமக பொல்லாத மருமக வரான்னு தெரிஞ்சுக்கணும். எங்க மாமியா இவ்வளவு மல்லாட்டு பயிர் எடுத்து எள்ளு எடுத்து என் மாமியா உரல போட்டு என் உலக வச்சு இடிச்சு போட்டு உலக வச்சிருக்கீங்க. என்ன ஓ, நீ வாங்கி கொடுத்த உலக? ஆமா, இடிச்சு இவ்வளவு மாவு. என்ன எங்க மாமியா திறமசாலி போனது 3 உண்டே குடிச்சிட்டா. அவ்வளவு மாவையா அந்த வெள்ளாறு போய் மருமகன் எப்ப வேணா வந்து சாப்பிடுவான்னு வெளி வைக்கிறதுல எடுத்து உள்ள வச்சுக்கிறான். அந்த அந்த உற்சாபர் வரலு அது மட்டும் வெளிக்குது. சும்மா கபா 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 அந்த வாசனை அட்டி இடிச்சு வாங்கணும். என்ன பண்ண அப்படியே புஷ்னே போறேன். இந்த வாசனையே இப்படி இருக்குது. இப்படி இருக்க இந்த வாசனையே இப்படி இருக்குது. அம்மா கவலை அந்த வாசனையே அப்படி இருக்குது. இந்த வாசனையே அப்படி இருக்குது. இப்படி இருக்க என் மாமியா வரல என் நாக்க வச்சு நக்கணும். எப்படி இருக்கா? என்ன பண்ண ஐடியா பண்ண பாரு. என்ன அப்படியே போறேன். அது போற மேல போறேன். ஆமா, நாய் போற மாதிரி போறேன். பாரு இப்படியே போன பாரு. என்ன அந்த உடம்பு கிட்ட போயிட்டு நாக்கு அப்படி விட்டு நக்கினேன். விட்டு அந்த கல்லோட தலையில மாட்டிக்கிச்சுன்னா அந்த கல்லோட தலையில மாட்டிக்கிச்சு. கண்ணு தெரியல எனக்கு. இப்படி ஆட்டம் பாரு போல அந்த மாட்டோட போயிட்டு ஒரு சிலுமணும் பாரு. நம்மளோட பெருஜீவம் போல அது ஆத்துல ஓடுது. அந்த மாடு நிக்கிறதுல போய் நான் நின்னும் பாரு. என் மாமி 5 மணிக்கு பால் கரு ஒரு போல எனக்கு தெரிய காணும். எப்பயுமே 6 மணி தான் கறப்பா. இன்னைக்கு வராத மாதிரி மாவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு 4 மணிக்கு தொம்ப எடுத்துன்னு வரான். மாடு ஓடி போச்சா, நான் தான் நின்னுக்கிறேன். மாடு மேல நிக்கிறேன். பால் கறக்க வரா. ஆமா வரா. என்ன வந்துட்டான் மாடிக்கிட்ட வந்துட்டான். வரா. என்ன ஆமா வரா 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 வந்து என்ன தண்ணி எடுத்து செலா செலவு அடிக்கிறான். ஏன்னா கம்மியாட்டியா அப்ப சொல்ல வேண்டியதானே? அத்தா நான் மாடு கிடையாது, நான் உன் மரிமாவா மாறாட்ட நின்னுங்கிற அத்தா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? மாடு போடுமே நல்ல கண்ணு நல்ல கண்ணு மானம் போடுமா என்ன நம்மளா நான் மாடு நிக்கிறேன். ஆமா தடவி பார்த்தா பாரு. பார்த்தாங்க எங்க மைண்ட்ல பால் வரும். என் மாமியாக்கு டவுட் வந்துட்டு நானு நம்ம மாட்டுக்கு 4 காம்பு இருக்கும். ஆமா இது ஒரே ஒரு காம்பு. என்ன மாடு எங்க மாமியா கண்டுபிடிச்சா. ஆமா எங்க மாமியா என்ன பண்றா அவன் இன்னொரு யோசனை வந்துட்டு. நானு கண்ணுக்குட்டி வந்து நான் 3 காம்புல குடிச்சிட்டு பழகு குடிச்சிட்டு பழக ஒரு காம்புல பால் இருக்குது. சரி சரி நம்ம மாடு பொட்டை மாடு. ஆமா இதுக்கு ஏன் பலா கொட்டை தொங்குது?
பண்றது மேல போட்டு வரமாட்டோம் விட மாட்டோம். ஏய் அருவாகரா ஓ அரோகரா எவ்வளவு அழகா சொல்ற இவன் எப்படி சொன்ன பாத்தியா இவன் அரோகரா ஏய் அருவாகரா ஓ அரோகரா ஏதோ ஒரு பேர கோடி வணக்கம் முருகா எனக்கு கருணை வந்தாளா மணி குஞ்சரி தெய்வயானை மகிழ்ந்தீரா வணக்கம் முருகா எப்படி வரா தெரியுமா எப்படி ஒரு ஆத்தா வணக்கம் முருகா எனக்கு கருணை வந்தாளா மணி குஞ்சரி தெய்வயானை மகிழ்ந்தீரா எந்த மாசம் கேக்குறேன் பங்குனுங்கடா ஆடி மாசம் தயாரவா ஆடி மாசத்துல முருகன் பேர் வைக்கிறாங்க அம்மா ஆடி மாசத்துல வைக்கிறாங்க ஆடி மாசம் இது மாலை போட்டுக்கிறீங்க ஏன்னு கேளு தம்பி என்ன மாதம் தெரியுமா வாங்குற 4000 ரூபாய் ஊசியே கூட கொடுக்குது முருகா பங்குனியில் முருகா உனக்கு தேர்வாதோ உன்னை பைதலருக்கு பாவவினை பலத்தோ பாவவினை திட்டவனே முருகா அந்த பரமனின் முருகா பாவவினை திட்டவனே முருகா அந்த பரமனின் முருகா இப்ப அவர் எங்க இருக்கிறார் பாத்தியா பார்த்தேன் எது மேல இருக்கிறாரு எது மேல இருக்கிறாரு கேக்குறேன் ஏமா முளை மேல இருக்கிறாரு தமிழ்நாட்டு மலை மேல மலை மேல மலை இருக்கிறாரு மேல அவர் எதனால மலை மேல போன தெரியுமா ஏன் போனாரு கனியினாலே கோபம் கொண்டு பலம் வந்தார் ஏய், எதுல வந்தாரு? கனி கனி கொய்யா பழமா ஐயாவா? ஆறாம் தமிழ்நாட்டு கொய்யா பழத்துக்கு அவரு கோச்சிட்டு மலை வந்தாரு மாங்கனிக்காக ஓ மாங்கா பையன் கனியினாலே கோபம் கொண்டு பலம் வந்தார் மலை நின்று பக்தருக்கு பலம் வேண்டாம்
முருகனுக்கு மாலை போட்டு என்ன சாப்பிடுவா இது போடுகிற சாப்பிடலாமா அத ஒரு பயம் பண்ண முடியாது. அது ஏன்னு கேளு. முருகனுக்கு பக்தியோடு இருந்தாங்கன்னா மாலையை கைட்டி வச்சுட்டுலாம் கைட்ட மாட்டாங்க. பங்குனி மாசம் காவடி எடுத்து ஆமா அதுக்கு வேண்டி பூஜை தீபாவளி செய்யுது. செய்யறாரேம்மா மாலை தான் காட்டி மாட்டேங்கிறாங்க. இவங்க ஆயா தாலியை காட்டி வச்சு அம்மா நேரம் உட்காந்து பேசுனுங்க. பங்குனி மாசத்துல என்ன செய்வாங்க? காவடிகள் எடுப்பவாறு கோடி ஏண்டா நீ தேவை பாவல் எவனோ போட மாட்டானா போறான்டா கம்யூனிட்டி. ஆமா நீ போறா உமான்னு வரா இல்ல கேட்கறது கேள்வி கேட்கறா ஆமா விடுவாங்களா ஏன்னா வண்டி கட்டிட ஒன்றாது போல ஏன்னா புண்ணு புண்ணு புண்ணுடா இல்லடா சொரி சேருங்கடா கம்மியாக்கி அடியாத்த மகள வாடி நம்ம ஆட்சி பக்கம் போவோம் அடியாத்த மகள வாடி நம்ம ஆட்சி பக்கம் போவோம் மச்சான் பாப்பாருக்கு வேலை வேலை போச்சு மச்சான் ஏன் கல்யாணம் சாமா போச்சுடா மச்சான் மச்சான் அண்டா போச்சா ஓ அண்டா போயிடுச்சா இல்லடா மச்சான் குண்டா போயிடுச்சா அது இல்லடா மச்சான் கட்லு போயிடுச்சா அது இல்லடா கீரை போயிடுச்சா கத்த போயிடுச்சா அத போடுற பெட்டு போயிடுச்சா வேற என்னடா கல்யாணம் தாமா போயிடுச்சு உன் பாப்பாருக்கு வச்சுட்டு ஒரே ஒரு வாய் பாய் நம்பி போச்சுடா மச்சான் ஆயா போயிட்டு அங்க வச்சிருந்தியா ஏன் ஏ மச்சான் என்னடா மாமா எனக்கு நசுங்கி போச்சு நசுங்கி போச்சு ஏ வாய பழமோ நசுங்கி போச்சு ஆம்பளையா பிறந்த உங்களுக்கு மட்டும் தான் பாட்டுக்குதா பாடு எங்களுக்கு பாட்டுக்கிற பாடு நான் பாடா பாடு கேட்டுடா யார் பாடு என்ன பாடு நானா பாடு வர்றவன அடிக்கத்தம்மா வரான் எங்களுக்கு பாட்டு தம்பி பாடுமா பாடு பாட்டுமா பாடலாம் பாட்டா நீ பாடு நீ ஜபரா ஆச்சி கைது பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி இந்த பொம்பளைய 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 மதிக்க வேண்டும் முறைப்படி நீ போகாத இடம் போன சருப்படி 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 அவனுக்கு என்ன கூட்டு
அத்தலக்கார முன்னா அடிக்கிறான் மயில போனான் மதிக்க வேண்டும் போன புள்ளடி 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 ஓ அதான் நீதான் இல்லைன்னு எப்படி தம்பி ஏன்னா நாடகம் கொஞ்சம் பெரிய நாடகம் ஆமாண்டி என்ன கதையை கொஞ்ச நாள் சிரிக்க வேண்டும் சிறிதா சிந்திக்க வேண்டும் எல்லாம் எங்க சிரிக்கிறதுக்கு எல்லாம் தூத்துல காலை விட்டு போட்டு தம்பி அப்படியா இருந்தாலும் இது என்ன ஒரு தம்பி இது இதுதான் தேடாக்கு போகும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தாதான் இதான் நீ நக்கனா பால் என்ன பாலியா என்ன ஒரு இது வாய் வேற வர மாட்டேங்குது இது என்ன ஒரு தம்பி இது என்ன ஒரு பாப்பா அது ஏதோ வடக்கு நம்பியா நம்பிய நம்பில நம்பிய வடக்கு நிமிலி வடக்கு நிமிலி சரி சரி அதான் எழுத்து வாசனத்தோட பேசணுமா ஒருத்தவங்க பிறந்தா அம்மா இந்த ஊருக்கு வந்து பக்கத்து விளையாடிக்கிற இந்த ஊர் மட்டும் வைத்து அம்மா தம்பி கம்பெனி டிக்கெட் எடுக்கிறேன் கம்மியாக உட்காந்துனா நான் கம்பெனி சேலத்துக்கு பக்கத்தில் கம்பெனியில் போய் இறங்கிப்பேம்மா நான் ஒரு தாண்டி வரைஞ்சிட மாட்டேங்கிறேன் தம்பி வடக்கு நிமிலி அப்படி கிராமத்துல இன்னைக்கு எதுக்கு தம்பி கூத்து ஓ எது கூத்து எனக்கு தூக்கிட்டு போறாங்க பாடு கட்டி மாலை போட்டுக்கிறோம் சொல்லக்கூடாது ஓடி என்ன பண்றது தம்பி முருகன் முருகிற ஊர் மேல விட்டு இன்னைக்கு ஒரு நாடகம் முருகரை ஊர் மேலே விட்டு இன்று ஓடுகிறவரு அவனுக்கு கூட்டு போய் தங்கி போட்டு கட்டுக்கிறான் ஆமா நான் நாயிரா முருக பெருமானுக்கு தேர் திருவிழா செய்து ஏன்னா பங்குனி என்றுதான் இவருக்கு தேரு ஆமா காவடி எல்லாமே நடக்குது என்னைக்கு பங்குனி உத்திரம் உத்திரம் அன்னைக்கு ஆமா இன்று வீதி உலா மட்டும்தான் ஆமா ஆமா அது அப்படி முருக பெருமாள் திருபாதங்களுக்கும் எதிர்க்க வந்திருக்கிறார்களே மாதா பிதா அதோ குரு தெய்வம் அப்படி சொல்லக்கூடிய அனைத்து திருபாதங்களுக்கும் அடியன் உனக்கும் அடியல் கொடி வணக்கம் வணக்கம் தம்பி அப்படியே இருந்தாலும் சபைக்கு வந்து கேட்டியா இவன் தெரியாது நான் யாரும் தெரியுமா தெரியாது என்ன தெளிவா ராமுடா அந்த கண்ணனுக்கு பொண்ணு வேணுங்க இங்க என்ன வேணும் என்ன வேலை அப்ப அவன் இல்லையா அவனுக்கு என்னடா வேலைங்க மயிரை புடுங்குறான் நீ சொல்றதா கொடுமையா இருக்கட்டும் ராமு வரக்குள்ள பாவாடை பேண்ட் சட்டை நம்ம போட்டு யாராவா ராமு வரும்போது புடவை கட்டிக்கின்னு நகைலாம் போட்டு இப்படி வந்தானா அந்த விளக்கத்தை கேட்கவில்லை நான் வேலை நடிந்திருக்கிறேனே இதோட விளக்கம் தெரியுமா திறந்து காட்டினா தெரியும் விளக்கத்தை உப்பு தட்டு
விளக்கம் எப்படி விளக்கம்? அம்மா மும்மலை கண்ணி தான் விளக்கம். ஏய், இடும்பாவதி. ஓ இடும்பாவதி இடும்பாவதி மாத்தி மாத்தி சொல்றேம்மா நானு. இடும்பாவதி மும்மலை கண்ணி. அம்மா ஒரே ஒரு டவுட். கமலக்கண்ணி. கமலக்கண்ணி இந்த மும்மலை கண்ணி சொல்றாங்களே, அந்த மும்மலைனா என்னம்மா? அது எங்க வந்து கை காட்டு காரணம் பத்தியாவா? ரெண்டு தான் இருக்குது, இன்னொன்று அங்க இருக்கு. ஏய், அது சொல்றேன் இரு. ஏனென்றால் நான் பிறந்த இடம் தெரியுமா? இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய ஐயா இடும்பா வளர்த்து ஆண்டு வரக்கூடிய சந்தேகப்பட்டவர் யார்? இடும்பாசுரன். இடும்பா சொல்றா. ஆமாண்டா. ஓயப்பா அண்ணவருக்கு மகளா இருக்கக்கூடியவர். என் பேர் தான் இடும்பாவதி. ஓஹோ, உங்கள் பெயரோ இடும்பாவதி. இடும்பாவதி இடும்பாவதி மட்டும் மரியாதை வரத்துல மும்மலை கண்ணி. ஓ மும்மலை கண்ணி. ஆமாண்டா. வரத்துல தனிமா தான் வருது, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? உங்ககிட்ட வந்து மாட்டி மாட்டி தாலி எனக்கு சூழி போச்சு. தம்பி, இடும்பாவதியா இருந்தாலும் மும்மலை கண்ணி சொன்னேனே, அதோட விளக்கம் தெரியுமா உனக்கு? அந்த மும்முளை நான் கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு என் பேரை நான் மாத்திக்கிறேன். சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாக பிறந்தால் 2 ஸ்தானம் தான் இருக்கும் தம்பி. சடனா என்ன சொல்லு, எனக்கு தெரியலமா. பெண்களுக்கு என்ன இருக்கும்? கொங்கை. கொங்கினா இதுக்கப்புறம் டீட்டெயிலா சொன்ன எனக்கு செருப்பு எடுத்து அடிக்க வரும். அடி மேடம் சொல்லுடி. ஸ்தானம்டா. ஓ சனம். வா இட்லி குண்டானா? ஒரு பெண்ணாக பிறந்தால் 2 ஸ்தானம் மட்டும்தான் இருக்கும். ஓ 2 இட்லி குண்டா. ஏமா எனக்கு அதாமா புரியும். நீ சரி விடு. 2 இருக்கும். ஆனா எனக்கு மட்டுமே 3 ஸ்தானங்கள். எல்லாத்துக்கும் 2 தான் இருக்கும். நான் வர மாட்டேன். நேத்து உன் பாப்பா கூட 2 தான் இருந்துச்சு. நான் பாப்பாட்ட கவர்மெண்ட் சொத்தாது. ஒரு இன்னொன்னு எங்க இது காட்டு தம்பி. நான் பாக்குறேன். மாலை போட்டுற கம்மியாட்டி. மாலை போடுறான்னு பார்த்து எதுவுமே கேட்க முடியல. நான் என்ன கேட்டுருவேன். தம்பி, ஏன் முதுவில் ஒருவர் இருக்கு பாரு. பருவ தெரியுமா? ஆமா ஆமா பாத்துட்டு தம்பி, ஒரு பெண்ணுக்கு 2 ஸ்தலம் இருக்கும். எனக்கு 3வது ஸ்தலமாகப்பட்டது இருந்தது. சிவபெருமான். ஓ சிவபெருமான். ஆமா, சிவபெருமான் அவர்களால் சிவபெருமான் காட்சியளித்து அப்பொழுது என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? 3வது ஸ்தலமாகப்பட்டது மற வேண்டும் என்றால் உனக்கென ஆடவர் ஒருவர் வருவார். ஓ உனக்குன்னு ஒரு ஆண் ஒரு வருவார். என்ன போல சத்தியமா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண தும்பம் போல தூங்கு மாதிரி சாவண்ட கணவனு போடுற பையன் பல பண்ற ஐயா. ஓ என் மூஞ்சிக்கு நான் போறேன். ஐயோ எம்மா மூஞ்ச பாரா. 3 வருஷத்துக்கு தோரம் கட்டி ஊற வச்சா எப்படி இருக்கும்? முறைச்சிக்கின்னு அந்த மாதிரி இருக்குது இந்த தோருக்கு அந்த மூஞ்சி. இது டச் பண்ணி திருப்பிட்டு போடு. தம்பி, உனக்கு என்று ஆடவன் வருவார். அப்பொழுது 3வது ஸ்தலமாகப்பட்டது தன்னால் மறந்துவிடும். அப்படி சிவபெருமான் அவர்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் இடும்பா வளர்த்தியாகப்படுது. நான் எப்படி வளர்ந்துமா? ஏனென்றால் இடும்பாவனத்தை ஆண்டு வரக்கூடிய இடும்பாவனன் இடும்பாசுரன் மகளாக இருக்கக்கூடியவள். என் பேரு இடும்பாவதி. நான் ஏற்கனவே காலத்திலே நான் அகோர உருவமாக வந்திருந்தேன். அகோர உருவம். ஆமா தம்பி. கோழி முட்டை கண்ணு, கோரப்பல்லு. யார் ஒருவர் மாமிசமாகப்படுத்தி கிடைத்தால் வாரி அப்படியே புசித்து விடுவேன். அவனை வாரி சாப்பிடியம்மா. என்ன சாப்பிடாது சாமியா வீட்டுக்கு ஒரே புள்ள. அப்பொழுது மனமாகப்பட சுத்தி வருகின்ற நேரத்தில் 5 ராஜாக்களில் 2வதா இருக்கக்கூடியவர் யாரு? பீமாஜானனை பார்த்து ஆமா நான் ஆசைப்பட்ட உடனே நான் நாளைக்கு மாலை போட போறேன். உடனே என்கிட்ட அது மாதிரி கை காட்டாத கங்காட்டி மாலை போட்டுக்கிறா. என்னடா இங்க வைக்காத கைய நேர கரும்புலூர் போ. அக்கா மேல வை, பாப்பா மேல வை, சித்தாத்த மேல வை, மாமியா மேல வை, கோஞ்ச பேர் வை. அட ஈன காட்டக்கா ஏமா அங்க வைக்க முடியாது. ஏமா ஏமாச்சா சாய்தன வாச்சு புடிங்க எதுல போய். ஏமா அவன் அங்கலாம் வைக்க முடியாது. ஏமா கொல்லிக்கார செருப்பால அடிப்பான். தம்பி, அப்படி அந்த ஆடவரை பார்த்த உடனே ஆமா எனக்கு அவருக்கு லவ். என்னதான் நீ இருக்கிறது தெரியல, அவர் இருக்கிறது மாயம் நாங்க பக்கம் கங்கா வார்த்தை எப்படி இங்க லவ் வரும்?
வேண்டாம். எப்படி அம்மா உனக்கு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் வந்துடும் உன்னை பாருமா அவனை உன்னை பத்தி நான் கேட்கறான் உனக்கு கோவம் வந்தா செருப்பு எடுத்து மேல அப்பளம் முறுக்கு அப்பளம் முறுக்கு அப்படி அந்த ஆடோட பார்த்த உடனே எனக்கு அவருக்கு லவ் வந்து அப்படி இந்த கர்மாரத்துல பாக்குறதுன்னு பொண்ணு வேச ஆட்டா சொன்னேன் தம்பி அப்படி அந்த மூஞ்சி பார்த்தா லவ் வந்து உனக்கு நான் அந்த பாட்டில வாங்கி மூக்குல ஊத்திட்டு அப்படி எனக்கு இருவருக்கும் காலகட்டத்தை ஏற்படுத்தி இருவரும் திருமணம் செய்து ஆமா தம்பி ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு அந்த மூஞ்சி பார்க்க முடியல அது வேற பிள்ளை வேற பெற்றுக்கலாம் கட்டார் கஜன் என் மகன் பெயர் ஆமா அம்மா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரு ரசத்துல போட்டு ஒரு ரசத்துல போட்டு அது போட்டு நீ வாயில ஊத்திக்கிறியா அப்படி ஆணைக்கானகும் ஒரு பையன் சொன்னே கட்டோர் கச்சன் அண்ணவரை ஏன்றெடுத்து தம்பி இவ்வளவுதான் சொன்னனே எங்க வீட்டுக்கார் பேர் சொன்னா நான் இருக்கிறேன் சொன்னா யாரியவா வீட்டுக்கார முறை யாரவா தம்பி டெல்லியாக அஸ்லாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய தர்மருக்கு நேரிலையோ பீமசேனல் ஆட்டமாக வந்து சாமி ஐயோ கடவுடியா பார்த்து இந்த மாதிரி தான் போடுங்க போறேன் நான் வரலடா சாமி அவன் யாருக்கிட்ட சுருக்காட்டுக்கு சூனி வைக்கிற மாதிரி பாப்பான் ஏண்டா நான் சொல்ல மாட்டேன் ஏமா நீ இப்ப இருந்து எனக்கு அக்கா ஆகணும் அம்மா உங்க ரெண்டு பேருக்கு நான் சொல்ல மாட்டேன் ஆனா எங்க வீட்டுக்காரர் என்னதான் சொல்லுவேன் ஏங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்த உடனே மேல கைய வை நான் லைட் சீர் பண்றேன் வந்தோம் மேல கை வைக்க வந்தாங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆமா ஆமா நான் அக்காவே வச்சிருக்கேன் சரி ஆமா பீமசேனன் மனைவி என் பேர் தான் ஆமா மும்மல கண்ணி சரி விட டைம் கட்டுற டைம் என்ன பண்ண போறோம் மும்மல கட்டி அவர்ட்ட வந்தாலும் ஆமாமா யார் அழைப்பு உங்க வீட்டுக்காரர் கூட்டி அவர் பார்க்க எப்படி போலாம் தெரியுமா எப்படி போலாம் எப்படிமா ஓட்டியா அப்படியே இருந்தாலும் ஆமா சாமிக்கு சபைக்கு வணக்கம் வணக்கமா கணவர் உள்ளே இருந்தார் ஆமாமா ஆசை மனைவி பண்பு மனைவி அன்பிற்குரிய மனைவி ஆமாமா வந்து சொல்லுமா தேவன்டா ஐயா ஓய்யோ சாமி இந்த நேரத்துல என்ன போட்டு போய் உக்காந்துட்டான் ஐயா பேண்ட் கிஞ்சி போயிட்டாங்க ஐயா என்ன வார்த்தை உங்க பொண்டாட்டி வந்துக்குது எங்க மாடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லுமே உங்க மனைவி வந்திருக்கிறாங்க ஆமா ஐயா வந்திருந்தா உள்ள விடு நான் விட மாட்டேன் ஐயா அவன் காட்ட மாட்டான் ஐயா அப்பா என்னமா தெரியல அரசாங்கத்துல வெடி வெடிக்கிறாங்க கோயிலுக்கு 3 நாளுக்கு முன்னாடி மீந்து போச்சா அது சூத்துல வெடிக்கிறாங்க வீட்டுக்கு என்ன சொன்னாரு யாரு கடைக்கு போக சொன்னாரு நீ எப்ப விடுவேன் வேலை முடிஞ்ச உடனே விட்டுருவான் ஏமா அவன் வீட்டுக்காரன் ஆமாண்டா கடவுள் ஐயோ எங்க மன்னவர் பாத்தியா ரோட்டு வாரத்துல போய்கிறியா
போயிருக்கேன். ரோட்டு வரமா போய்க்கிறியா? போயிருக்கேன்டா. புளியா மரம் பாத்துக்கிறியா? அது ஏகப்பட்ட புளிய மரம் ரோட்ல இருக்குது. அந்த புளியா மரத்துல ஒரு போரன்னு ஒன்று சொல்லக்கூடிய பொந்து இருக்கும். பொந்து இருக்குது. அந்த பொந்துல ஒரு 5-6 ஆந்தை உக்காந்து இருக்கும். அதுல ஒரு ஆந்தை எப்படி பார்க்கும்? அது எல்லாரும் பார்க்க நம்ம நான் போய் பார்த்துட்டா டாடா என்னன்னா ஏறோனே நான் புளியா மரத்துல குரங்குடா. இந்த ஊர்ல ஒரு டவுன் பஸ் போதுன்னா வச்சுக்கோ. முன்னாடி சுத்தி ஏறி போதுங்கறாங்க. டவுன் பஸ் நான் சுத்தி புத்தி பார்த்தேன். பின்னாடி தான் பெருசா காலியா இருக்கு. ஏறிங்க டவுன் பஸ். கொண்டமா சரியா இருந்தா கண்டனா எதுக்குள்ள வருது. கொண்டம் அப்படி கோணிய வைக்கணும். என் கண்மணிய வாராய் கட்டிய முத்தம் ஒன்று வந்து பார்க்கல ஐயா. நான் சேர்ல தூங்கிட்டாங்க. எப்படி இருக்கு தெரியுமா? அடி பாதமா இல்லதான் பணிந்த ஓடி வந்து மன்னவன் என்று 10 மணியோ என்றென்று சாமமாயிரு எழுந்திரு. ஒரு கருத்து ஒன்று கேளு. இன்றைய தினத்திற்கு வரவழைத்த காரணம் உன்னை வரவழைத்த காரணம் ஏதோ காரணம் தெரியவில்லை. என்ன அண்ணனாங்களுக்குரிய தர்மபுத்திர அழைப்பு. ஓஹோ, அதனால உன்னை கூட்டிட்டு போனாலும் ஒரு வார்த்தை தான். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து அரசாங்கத்துல என்ன பேசுவீங்க. ஆமா, அந்த இடத்துல பெண் வரக்கூடாது. அதனால உங்கள் தம்பியா இருக்கக்கூடிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் அண்ணவர் அழைத்து கொண்டு போங்க. ஐயா
என்னுடைய தம்பி அர்ஜுனன் இருந்தால் உன்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய பீமன் அழைத்தார் என்று அழைத்து வரியா? போ போ. அதான் என்றால் விட்டவர் அவர் தம்மையை விட்டு அர்ஜுனன் அர்ஜுன சபையினர் வருகிறார். அந்த கதை தொடரும்.